சென்னை துறைமுகத்தில் டிரெய்லர் லாரி உரிமையாளர்கள் நேற்றிரவு முதல் காலவரையற்ற வேலைநிறுத்தத்தை தொடங்கியுள்ளனர். கடந்த 6 மாதத்திற்கு முன் போடப்பட்ட ஒப்பந்தத்தின்படி முறையான தங்களுக்கு கண்டெய்னர்கள் வழங்கப்படுவதில்லை என்பது அவர்களின் குற்றச்சாட்டு. இதனால் தங்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் ஆயிரக்கணக்கான ஓட்டுநர்கள் மற்றும் கிளீனர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக அவர்கள் கூறுகின்றனர். இந்த பிரச்சினைக்கு தீர்வு காண துறைமுக நிர்வாகம் உடனடியாக பேச்சுவார்த்தை நடத்தி எழுத்துப்பூர்வமான உறுதிமொழி வழங்க வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். சென்னை துறைமுகமும் கண்டெய்னர் டெர்மினலும் CFS மூன்றும் டிரெய்லர் உரிமையாளர்களை அழிக்க செயல்படுகின்றன. இதுக்காக நாங்கள் ஸ்ட்ரைக் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு எங்களோட கோரிக்கைகளை ஏற்றா நாங்கள் வேலையை நிறுத்திக் கொள்வோம். இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 5000 வண்டிகளாவது லைன்ல நின்று இருக்கு சார். இதனால வேலை நிறுத்தல் பாதிக்கப்பட்டிருக்கு. இதுல எங்க உரிமையாளர்கள் எல்லாமே பாதிக்கப்படுறோமே தவிர மேல் லெவலில் இருக்கிற எல்லாருமே நல்லா தான் இருக்கிறாங்க. இது வரைக்கும் நாங்க தான் பல முறை இந்த பிரச்சனை எடுத்து சொல்லியிருக்கோம். இதுக்கு எந்த ஒரு தீர்வும் காணப்படல.